சென்னை மாநகரத்தில் ஏதாவது ஒரு சாலை உருப்படியாக இருக்கா இந்த மழையில்? இப்போ 10 நாளைக்கு முன்னால் 15 நாளைக்கு முன்னால் 1 மாதத்துக்கு முன்னால் போட்ட ரோடெல்லாம் பள்ளியில் இருக்குதுங்க. அப்போ பள்ளியில் இருக்கணுன்னே ரோடு போடுறாங்களா? அப்போ தான் மழை வரும், இன்னொரு தடவை கான்ட்ராக்ட் விடலாம். திராவிட மாடல் ஆட்சின்னு என்னென்னமோ பேர் சொல்லி வச்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சு நாறுதில்லை இப்போ கீழே இந்த மழைக்கே தாங்கலையேங்க. ஸ்லோகன்ஸ்லேயே தானங்க மோடி அங்கே எப்படி ஸ்லோகன்ஸில் வண்டியை ஓட்டுறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் இவர்களும் வண்டியை ஓட்டுறாங்க. ஸ்லோகன்ஸ் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது ஊரணியில் தமிழ்நாடு. ஆட்சிக்கு வந்த உடனே முதல் பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒரு வெள்ளை அறிக்கை, ஆட்சி முடியும் போது ஓட்டான் அக்கௌண்ட்டுக்கு முன்னால் ஒரு வெள்ளை அறிக்கை. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் பொறுத்தும் வேலைச்சேரி கார் மேலே வைப்பாங்கன்னா அப்போ 4 ஆண்டு ஆட்சி கார்களே சாட்சி. பை தி பீப்புள் ஊடக நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள். சார், இப்போது பார்த்துருப்பீங்க, இந்த கரூர் ஸ்டாம்பீடு தொடர்பாக சிபிஐக்கு மாற்றப்பட்டதை எதிர்த்து சிபிஐ விசாரணையை துவங்கிட்டாங்க அஃப்கோர்ஸ். ஆனால் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபிஐ விசாரணையை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போயிருக்கிறாங்க. இது ரொம்ப தப்பாக இருக்குங்க, இது வந்து மாநில ஸ்டேட் அட்டானமஸ் அப்படிங்கிற ஒரு லைனில் அவங்க நிற்கிறாங்க. இதை தாவேக்கா வந்து பார்த்தீங்களா பயந்துட்டாங்க, பார்த்தீங்களா யாரோ ஆளுங்கட்சியினுடைய சதி இருக்குது, பார்த்தீங்களா இவங்க இந்த மாதிரி வந்து பின்வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி? இல்லை இது இப்போ வந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அக்டோபர் 2 நினைக்கிறேன் இந்த உத்தரவு போடும்பொழுதே உச்சநீதிமன்றம் சொன்னது இது ஒரு இடைக்கால தீர்ப்பு உத்தரவு தான், இது ஃபைனல் ஆர்டர் இல்லைன்னு தான் சொன்னாங்க. இந்த மாதம் 12ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 12th or 14th, ஐ திங்க் 12th மறுபடியும் விசாரணைக்கு வருது. அப்போயே இவங்க என்ன சொன்னாங்க, இது இன்ட்ரீம் ஆர்டர் தான் நாங்கள் திமுக தரப்பில், மாநில அரசு தரப்பில். அவங்களோட உரிமை அது வேணான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான சட்ட உரிமைகள் இருக்குது. அதை அவங்க கேட்குறாங்க. சட்ட ரீதியாக அவங்க பண்ணுறது கரெக்டு. பட் தார்மீக ரீதியாக என்ன கேட்டிங்கன்னா தவறு. நீங்கள் தப்பே பண்ணலைன்னா சிபிஐ விசாரணையை வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, சதி வேலைகள் பின்னப்பட்டதாக தாவேக்கா சொல்கிறாங்க. பொதுமக்கள்லேயும் அப்படி ஒரு தரப்பினரிடம் அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்குது. கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறையாவே உள்ளா வருகிறது. அதிமுக, தாவேக்கா போன்ற கட்சிகள், விஜய் கட்சி ஆகட்டும், அதிமுகவாகட்டும், திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள், பொதுமக்களில் ஒரு தரப்பினரிடம் அதில் கான்ஸ்பிரசி தியரிஸ் இருப்பதாகத்தான் ஒரு கருத்து நிலவுகிறது. யார் தப்பு செஞ்சாங்க என்னன்றது நமக்கு சிபிஐ விசாரணையில் தான் வெளியில் வரும். அப்படி இருக்கும்போது ஸ்ரீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதால் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிப்பது தான் சாலை சிறந்ததுன்னு தமிழக அரசு திமுகவை ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். மாறாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மூத்த வழக்கறிஞர்களை வைத்து அங்கே மன்றாடி பார்த்தார்கள். ஆனால் அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு. எந்த அளவுக்கு உத்தரவு போட்டுன்னா, சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ விசாரிக்கும், சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் நம்பர் 1. அந்த விசாரணையை ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் அஜித் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு குழு, அவரும் தமிழக கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஆனால் தமிழ்நாட்டை சாராத 2 பேர் அதில் இருக்கணும்னு சொல்லி அதில் மொத்தம் 3 பேர் அஜித் ரஸ்தோகி தலைமையில் அவர்கள் அதை மேற்பார்வையிடுவார்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி சொல்லும் பொழுதே அவங்க செஞ்ச ஒரு தவறு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவ்வளவு தெளிவான உத்தரவை போட்டுட்டு 8 வாரங்களுக்குள்ளே நீங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கணும், எஸ்ஐடி கிட்ட கொடுக்கணும், பீரியாடிக்கல் இன்டர்வல்ஸில் எஸ்ஐடி கிட்ட நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு, இது இடைக்கால உத்தரவு தான், டிசம்பர் 12ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்தது தான் எல்லா குழப்பங்களுக்குமே காரணம். இதில் மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போட்டது, அதை குவாஷ் பண்ணாங்க. குவாஷ் பண்ணதோடு இல்லாமல் ஒரு நபர் விசாரணை ஆணையம் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிட்டியையும் குவாஷ் பண்ணக்கூடாதுன்னு. இது எல்லாத்தையும் செஞ்ச உச்சநீதிமன்றம் அதே நேரத்தில் இது இடைக்கால உத்தரவு என்று தெரிவித்ததான் இந்த குழப்பத்துக்கு காரணம். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாங்க, இது மாநில சுயாட்சி சம்மந்தப்பட்டது, அதனால் சட்டம் ஒழுங்கு மாநில அரசோட சப்ஜெக்ட்டு. அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த விசாரணையை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து மாநில அரசிடமே கொடுக்கணும். மாநில அரசு உயர்நீதிமன்ற உத்தரவில் போட்ட எஸ்ஐடியை மறுபடியும் ரிவைவ் பண்ணணும். அருணா ஜெகதீசன் கமிட்டியை கலைச்சதை வந்து அந்த உத்தரவை திரும்ப பெறணும்னு இவங்க ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இது சட்ட ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, அதை பற்றி யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 8 வார காலம் விசாரணை, 6வது வாரத்தில் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நேற்றையிலேருந்து அங்கே அஜித் ரஸ்தோகி தலைமையிலான ஜஸ்டிஸ் ரஸ்தோகி தலைமையிலான கமிட்டி அங்கே வந்து இந்த விசாரணை அதிகாரிகளிடமும் பொதுமக்களிடமும் கருத்துக்களை கேட்க தொடங்கி இருக்கிறது. ஆகவே இது ரொம்ப வினோதமான ஒரு தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் செய்த ஒரே தவறு, அவ்வளவு தெளிவான உத்தரவை போட்டுவிட்டு அதை இடைக்கால உத்தரவு என்று சொன்னதால் தமிழ்நாடு அரசு சார்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, நப்பாசை,
என்னென்னா இது வந்து இன்ட்ரீம் ஆர்டர் தான், இதை ரீகால் பண்ணணுன்றாங்க. இப்போ இதை ரீகால் பண்ணால் என்ன ஆகும்? மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன். மறுபடியும் வந்து அவர் பேர் என்ன, அப்போ யார் ஐஜி அஸ்ரா கார்கு கமிட்டி மறுபடியும் ரிவைவ் ஆகும். எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் தோணுது. அருணா ஜெகதீசன் கமிட்டி இப்போ ரிவைவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் குறைவுன்னு தான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் தெரிகிறது. எனவே சுப்ரீம் கோர்ட் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் இவ்வளவு தெளிவான உத்தரவை போட்டுட்டு 2 மாத காலம் விசாரணை நடத்தலான்னு சொல்லிட்டு அந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவையும் போட்டுட்டு இது எல்லா உத்தரவும் இடைக்கால உத்தரவுன்னு சொன்னதோட அர்த்தம் வந்து ரீகால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு ஆசையை திமுக அரசிடம், தமிழக அரசிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. அவங்க இன்றைக்கி தெளிவாக ஒரு அப்பீலுக்கு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தோட செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது அது வந்து ராவுத்தர் குதிரைன்னுவாங்க, முன்னால் போனால் இடிக்கும் பின்னால் போனால் கடிக்கும்னுவாங்க. அதனால் அது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம உறுதியிட்டு அறுதியாக சொல்ல முடியாது. ப்ராபபிள் தியரிஸ், வாய்ப்புகள் அதிகமுள்ள ஒரு பாசிபிலிட்டி, வாய்ப்புகள் அதிகமுள்ள நிலைப்பாடு என்னென்னா, நிச்சயமாக தமிழக அரசின் மனு நிராகரிக்கப்படும். தன்னுடைய 2 மாதங்களுக்கு முன்பு தான் கொடுத்த தீர்ப்பை இடைக்கால தீர்ப்பு என்று சொல்லிய உச்சநீதிமன்றம் அதை இறுதி தீர்ப்பாக அறிவித்துவிடும் என்று தான் நான் கருதுகிறேன். இப்போ ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாக கூட தொடர்ச்சியாக சிபிஐ வேண்டான்னு சொன்னாங்க. இப்போ கடைசியில் சிபிஐ விசாரணைக்கு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ அது அந்த நேரத்தில் கூட ஆக்சுவலி ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் வாதாடிய சீனியர் கவுன்சில் பேசும்போது, என்னங்க 3 முறை நீங்கள் வந்து சிபிஐ தான் ஓகே சொன்னீங்கன்னும் போது, அப்போ ஜட்ஜு சொல்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்கிறாரு, நானும் மனிதன் தான், நான் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம், அதை பற்றி இப்போ விஷயம் இல்லை, இப்போ நான் வந்து ஸ்டே கொடுக்குறேன்றாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட மூவ்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இவங்களோட ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி மாறி இருக்கலாம். திமுக அரசுக்கு கூட சிபிஐ விசாரணை மேலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம், இவங்க தப்பாக போகிறாங்க அல்லது அதோ பின்னாடி இருக்குன்னு நினச்சிருக்கலாம். அப்போ இது மாறுச்சு அப்படின்னா அது தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் திமுக அரசுக்கு ஒரு பெரிய பூஸ்டாகவும் தானே இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ எப்படி சிபிஐ விசாரணைக்கு போனது தாவேகாவுக்கு பூஸ்டாகவும் திமுகவுக்கு பின்னடைவாகவும் இருந்ததோ, அதே மாதிரி இந்த மாதம் 12ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது ஒருவேளை அதற்கு வாய்ப்பு குறைவு, ஒருவேளை உச்சநீதிமன்றம் தன்னுடைய இடைக்கால தீர்ப்பை திரும்ப பெற்றுக்கொண்டு சிபிஐ விசாரணை தேவையில்லை, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான அமர்வு அதை ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்க தேவையில்லை, மாநில அரசின் அஸ்ரா கார்கு உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவை விசாரிக்கலாம், அருணா ஜெகதீசன் கமிட்டி அருணா ஜெகதீசன் நீதிபதி விசாரணை தொடங்கலாம், ஒருவேளை உத்தரவு போட்டால் அது தாவேகாவுக்கு பின்னடைவு, திமுகவுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் ஆர்குமெண்ட்டுக்கு எதுவுமே இடம் இல்லை. பட் நான் சொல்வது அதற்கு வாய்ப்பு குறைவு. நவ் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் ரொம்ப குளறுபடியான விஷயம் என்னென்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு அதை சிபிஐக்கு மாற்றுது. வழக்கமாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு சிபிஐக்கு மாற்ற மாட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் சட்டத்தில் இடம் இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கல. ஜஸ்டிஸ் வேல்முருகன் அதை மாற்றுறாரு. அஃப்கோர்ஸ் இவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. ஜட்ஜ் வந்து இந்த சேம் பெஞ்ச் என்ன பண்ணுது, சிபிஐ விசாரணைக்கு தடை போட முடியாது, சிபிஐ விசாரிக்கலாம், ஆனால் சார்ஜ் ஷீட்டுக்கு தடை போட்ட சார்ஜ் ஷீட்டை வந்து குவாஷ் பண்ணதை வந்து தடை பண்ணுறோம் அப்படின்றாங்க. அது சட்டப்படி செல்லுபடியாகக்கூடிய, ஏன்னா அடிஷனல் சார்ஜ் ஷீட்டை சிபிஐ எப்போ வேணால் தாக்கல் பண்ணலாம். மறுபடியும் 2வது தடவை அதே பெஞ்சுக்கிட்ட போது ரொம்ப அன்யூஷுவலான ஒரு நிகழ்வு. இப்போ நாளைக்கு 12ஆம் தேதி மெட்ராஸ் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய உத்தரவை தானே திரும்ப பெற்றுக்கொண்டால் அது ஒன்றும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இடைக்கால உத்தரவு. ஓகே, பட் பாசிபிலிட்டிஸ் குறைவு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு டைம் போகும்போது சிபிஐ விசாரணைக்கு தடை போட முடியாதுன்னு சொல்லிட்டு 2வது தடவை போகும்போது சிபிஐ விசாரணை தடை போட்டது ஒரு அன்யூஷுவலான நிகழ்வு. இது சமீபமாக இன்றைக்கு தொடர்ச்சியாக இது குறித்து ஆய்வு கட்டுரைகளும் பிரசுரிக்கப்படுகின்றன. பலரும் இதை பற்றி விவரம் அறிந்தவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா, ஒரு போக்கு கடந்த ஓராண்டு காலமாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக கடந்த 9 மாதங்களாக இருக்கக்கூடிய போக்கு என்பது மற்ற வேற ஒரு பெஞ்சு கொடுத்த ஆர்டரை சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு மாற்றி அமைக்கிறதும், தான் உத்தரவை தானே உச்சநீதிமன்றம் வந்து ரீகால் பண்ணுறதும் ஒரு புதிய போக்கு வந்திருக்கு. இது வந்து ஆரோக்கியமானது அல்ல என்று ஒரு பரவலான கருத்து பெரும்பாலான சட்ட நிபுணர்கள் மத்தியில் நிலவுகிறது. எனவே அதில் ஒரு ஃபைனாலிட்டி இன்னமும் ரீச் ஆகல. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 12ஆம் தேதி, ஏன்னா நான் தான் சொல்கிறேன், மொத்த குழப்பத்துக்கும் காரணம் அவ்வளவு தெளிவாக ஒரு உத்தரவை போட்டுட்டு இது இடைக்கால உத்தரவுன்னு சொல்லிட்டு டிசம்பர் 12ஆம் தேதி நாங்கள் மறுபடியும் விசாரிப்போம்னு சொன்னால் தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டதோடு இல்லாமல் அந்த விசாரணையை ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றம், ரிமெம்பர் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஸ்தோகி தலைமையிலான எஸ்ஐடி கண்காணிக்கும் என்று சொன்ன பிறகு அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு, நான் சொல்லுகிறேன் என்னுடைய அறிவு கேட்டிய வரையில், மேபி ஐ எம் ராங், குறைவு. அவ்வளோதான். பட் திரும்பவும் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் இஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ்.
அது முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் இடிக்கும். இருக்கிற பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக அவங்க வந்து இந்த கிட்னி திருட்டு முறைகேடு வழக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐடி வேண்டான்னு சொல்லி போனதாக இருக்கட்டும், இன்னும் பல அண்ணா நகர் சிறுமி விவகாரமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு வழக்குகளில் தொடர்ச்சியாக திமுக தவறான காய்களை நகர்த்துக்கிறதுங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த தாவேகா வழக்கு, அதுவும் கரூர் ஸ்டாம்பிடுங்கிறது இந்தியா முழுக்க பரவலாக பேசப்பட்ட ஒரு விவகாரம் மாறி போயிருக்கிற சூழலில் ஏன் இதுக்கு அவங்க அப்ரோச் முதல்ல பண்ணணும்? வாட் வில் பி தி மெயின் ரீசன் நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கலி இந்த பாருங்க, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நேரடியாக நம்ம வந்து அதை வந்து பட்டவர்தனமாக எதுவும் கருத்தெல்லாம் தெரிவிக்க முடியாது. ஏன்னா இது வந்து கோர்ட்டில் இருக்க மேட்டர். ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து நம்ம பேசுகிறது சப்ஜுடிஸில் போய் முடியும், நீதிமன்ற மதிப்பில் முடியும். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக தான் பேசணும், யாருக்கும் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. எஸ், அட் த சேம் டைம் இது வந்து பொதுமக்களை ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதால சம்மந்தப்பட்ட ஒரு கட்சி, புதுசாக ஆரம்பித்த கட்சி, ஒரு வளர்ந்து வர கட்சி, மக்கள் மத்தியில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறதாலையும், இன்னொரு தரப்பு வந்து நாட்டை ஆளக்கூடிய, மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி, ஒரு வலுவான கட்சியாக இருக்கிறதாலையும் நாம் பேசுவது என்பது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. எதை பேசினாலும் நம்ம அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே நின்று கண்ணியமாகத்தான் நாம் பேசுகிறோம். திமுகவின் பதைப்பதைப்பு, மாநில அரசின் பதைப்பதைப்பு புரிந்து கொள்ளக்கூடியது. அந்த ஒரு வாசகத்தில் நாம் இதை முடித்து விடலாம். அதை தாண்டி போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி இதில் இருக்குன்றாங்க. எஸ்பெஷலி அது கரூரில் நடந்ததாக, வேறு மாவட்டத்தில் நடந்திருந்தால் கூட அவங்க அந்த சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்காது. ஃபார் தட் மேட்டர் மற்ற கட்சிகளுக்கோ திருவாளர் பொதுஜனத்துக்கோ கூட அந்த சந்தேகம் வந்திருக்காது. பட் கரூர்ன்றதுனால அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அதையும் நான் அதுக்கு மேற்கொண்டு அந்த விஷயத்தில் பரிமேல் அழகர் பொழிப்புரை எழுத விரும்பவில்லை. ஸோ தாவேகாவோட ஆன்சைட்டின்னு அங்கே பரிதவிப்பு நமக்கு நன்றாக, பதைப்பதைப்பு நமக்கு நன்றாக புரிகிறது. திமுக அரசின் பரிதவிப்பும் நமக்கு நன்றாக புரிகிறது. பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் ரீகால் பண்ணது தன்னோட ஆர்டர்னா தட் வில் பி ஃபர்தர் கன்ஃபியூஷன். ஐ ஹோப், இது நான் நம்புகிறேன், இந்த உத்தரவில் எந்த மாற்றமும் இருக்காது என்று தான் நான் நம்புகிறேன். பட் மறுபடியும் சொல்லுகிறேன், உச்சநீதிமன்றம் என்பது அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். அது எப்படி வேணால் ஓடும். இன்றைக்கி திமுக அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியாக அல்லது இன்னொரு சிக்கலாக உருமாறி இருப்பது, தொடர்ச்சியாக டிசம்பர் மாதம் வந்துச்சுனாலே அவங்க வந்து இந்த மழை சம்பந்தமான வெள்ளம் மற்றும் மழைநீர் வடிகால் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எதிர்கொண்டுட்டு வராங்க. போன மழைக்கும் சரி, அதுக்கு முந்தின மழைக்கும் சரி, தொடர்ச்சியாக இந்த அரசின் மீதான விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. குறிப்பாக வடசென்னை பகுதியை ரொம்ப கண்டு காணாமல் விட்டாங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த கடந்த ஒரு 3 நாட்களை பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி உட்பட வந்து ஒரு பெரிய மழை இல்லாட்டியும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கங்கே நீர் தேங்குறதா இருக்கட்டும், அல்லது ஜீவா பாலம், குறிப்பாக வியாசர்பாடி, இப்போ புளியந்தோப்பு, பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் வந்து ரொம்ப சிக்கல்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். எதிர்க்கட்சியினர் ஓரணியில் தமிழ்நாடு இல்லை, ஊரணியில் தமிழ்நாடு, அப்புறம் 4000 கோடி என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அரசுக்கு ஒரு நெருக்கடி தொடர்ச்சி அதில் இருக்குதா? இருக்குதுங்க. ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படுறதா இல்லை. 2015 இந்த சிக்கல் வருது. 2015 முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா தூங்க போனார். தமிழ்நாட்டில் அன்றைக்கி சென்னை சுற்றி இருக்கவங்களில் சில 100 பேர் நிரந்தரமாக தூங்க போனார்கள். என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். சம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விடுறதுல குழப்பம். அதுக்கு அடுத்து அந்த தேர்தலில் 6 மாதத்தில் ஜெயலலிதா ஜெயன் ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. அது அவருடைய கடைசி வெற்றியாக அமைந்தது. அதுக்கு அடுத்த 6 மாதத்தில் அவர் இறந்தே போனார். அது பிறகு 2021 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 23 இதே மாதிரியான ஒரு பெருமழை வெள்ளத்தை சந்திச்சுது. பாடம் கற்றுக்கல. அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுகளிலிருந்து திமுக ஆட்சி பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. 21 ஆட்சிக்கு வந்தவங்க பெரிய வார்த்தைகளை பேசினாங்க. 4000 கோடிக்கு திட்டம்னாங்க. அது எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியல. கேட்டால் கடைசியாக ஒரு வார்த்தையை KN நேரு சம்மந்தப்பட்ட அமைச்சர் சொல்கிறார், இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, வெள்ளக்காரங்காலத்தில் போட்ட ட்ரைனேஜ் சிஸ்டத்தெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவ்வளோதாங்கன்னு ஒரேடியாக முத்தாய்ப்பாக முடிச்சுட்டு போய்ட்றாரு. ஆனால் திராவிட மாடல் அரசுன்னு பேசுகிறது சமூக நீதி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு, பெரிய வார்த்தைகளை போட்டு பேசி மாய்மாலங்க வார்த்தைகளால் வந்து இது வந்து மக்களை திசை திருப்புற வேலையில் தான் அரசு ஈடுபட்டிருக்க இல்லாமல், சென்னை மாநகரின் பல சாலைகளில் ஆட்டோவிலையோ பஸ்ஸுலையோ போனாங்கன்னா இலவசமாக தானாகவே கூட வந்து அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிவிடும். அந்த அளவுக்கு ரோடு மோசமாக இருக்குது. சென்னை மாநகரத்தின் சாலைகள் வந்து பள்ளி இழிக்குதுங்க. இந்தியாவுக்கே முன்மாதிரின்றாங்க. இவ்வளோ மோசமான ரோட்ஸ் எங்கே பார்ப்பீங்க? நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் எத்தனை சாலைகள் இன்றைக்கி மோசமாக கிடக்குன்னு. பாடம் கற்றுக்கலையே, ஆட்சியாளர்கள் பாடம் கற்றுக்கல. என்ன தான் செஞ்சாங்க? 4 வருஷம் முடிய போகுதுங்க. நான் 23 கூட மன்னிச்சிடுவேன், நம்ம மன்னிச்சிடலாங்க. ஆட்சிக்கு வந்து 2 வருஷம்னு. அடுத்த பெருமழை வெள்ளத்தில் இது வராதுன்னு தானே திரும்ப முதலமைச்சர் சொன்னார், துணை முதலமைச்சர் சொன்னார், நேரு சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. எங்கேயுமே தாங்கலங்க, தெளிவாக இருக்குன்னு மேயர் பிரியா சொல்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான மகாத்மா காந்தி நேர்மை விருதை மேயர் பிரியாவுக்கு நாம் கொடுக்கலாம். பச்சை பொய்ய கூசாமல் அந்த அம்மா சொல்கிறாங்க. எப்படி இவ்வளோ தைரியம் உங்களுக்கு வருது?
ஆட்சியாளர்களோட இந்த அவலத்தை தட்டி கேட்கறதுக்கு எதிர்க்கட்சிகளும் வலுவாக இல்லை, மீடியா மொத்தமாக திமுக கிட்ட கொத்தடிமையாக இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு ரோடு ஒழுங்காக இருக்கா? நாங்கள் சென்னை மாநகரத்தில் ஏதாவது ஒரு சாலை உருப்படியாக இருக்கா இந்த மழையில்? இப்போ 10 நாளைக்கு முன்னால் 15 நாளைக்கு முன்னால் 1 மாதத்துக்கு முன்னால் போட்ட ரோடெல்லாம் பள்ளியில் இருக்குதுங்க. அப்போ பள்ளியில் இருக்கணுன்னே ரோடு போடுறாங்களா? அப்போ தான் மழை வரும், இன்னொரு தடவை கான்ட்ராக்ட் விடலாம், அதில் காசு பார்க்கலாம், அதில் காசு பார்க்கலாம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றதான இன்றைய யதார்த்தமாக இருக்குது. பட் கிரவுண்டில் வந்து சேகரபாபு ஐயா வராங்க, டெபுட்டி சிஎம் வராரு, இப்படிலாம் வரும்போது வந்து அதெல்லாம் மறைக்கப்படாதா சார்? ஏங்க மீடியாவை வச்சு மீடியா உங்கள் கையில் இருக்குது, எத்தனை நாளைக்குங்க நீங்கள் மக்களை ஏமாத்து? நைட்டு 1 மணி 2 மணிக்கு போகிறாரு சார் ஆய்வுக்கு. இல்லைங்க, போகிறது பெருசு இல்லைங்க, நிலைமை என்ன, ஏன் இந்த நிலைமை வருது நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜீவா பூங்காலாம், வட சென்னை தான் ஒர்ஸ்ட் அஃபெக்டட். வட சென்னை மட்டும் இல்லைங்க, மத்திய சென்னையும் நாரி கிடக்குது. சென்னை மாநகரமே இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பில் தானேங்க இருக்குது. உண்மை. ஏதாவது ஒரு ரோடு உருப்படியாக இருக்கா நான் கேட்குறேன். மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். முதுகு தண்டு வலி உள்ளவர்கள் அல்லது வந்து முதியவர்கள், மூட்டு வலி உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது போக முடியுமா? வீட்டை விட்டு வெளியில் போக முடியுமா நான் கேட்குறேன். மேலும் உடல் உபாதைகளுக்கு தானே நீங்கள் ஆளாகிறீங்க. அப்போ நாங்கள் வந்து இது வந்து இது திராவிட மாடல் ஆட்சின்னு என்னென்னமோ பேர் சொல்லி வச்சுக்கோங்க. சந்தி நாறுதில்லை இப்போ கீழே இந்த மழைக்கே தாங்கலையாங்க. அப்போ 2015 மழை வந்ததுன்னா என்ன ஆகும் சென்னை மாநகரம்? இல்லை, மோட்டர் வச்சு எடுத்துருக்குறோம், படகுகள் கொடுக்குறோம், மதிய உணவு கொடுக்குறோம், இரவு உணவு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோன்றாரு மேயர். ஏங்க இவங்க பெரிய அளவில் ஸ்கீம்ஸை போட்டு இந்த தண்ணியை வந்து இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. சென்னை மாநகருக்கு தண்ணீர் குடிநீர் தேவைக்காக இருக்கக்கூடிய அந்த 3-4 ஏரிகள்லேருந்து தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க, சம்பரமாக்கும் போது ஆகிடக்கூடாதுன்னு. இது என்ன ஆகிடுது? இப்போ நீங்கள் வந்து இந்த மழை தண்ணியை திறந்து விட்டு இது பண்ணுறீங்க. இப்போ இன்னொரு மழை நமக்கு இருக்குன்றாங்க. அப்புறம் வந்து கொள்ளளவு எட்டின பிறகு திறந்து விட்டுட்டு கொள்ளளவுக்கு குறையுதோ கூடுதோ நீங்கள் அதுக்கப்புறம் மழை நின்ன பிறகு நார்மல்சி வந்துடும். 2 மாதத்தில் மறுபடியும் தண்ணி பஞ்சம் வரும். 23 டிசம்பரில் அந்த பெருமழை வெள்ளத்துக்கு பிறகு அந்த ஆண்டு மார்ச் மாதமே கோடை பருவத்தில் நமக்கு தண்ணி இல்லைன்னு தான் அரசு சொல்லிச்சு. அப்போ இந்த தண்ணி வெளியேற்றுற தண்ணியை நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான என்ன முயற்சிகள் எடுத்தீங்க? ஏன்னா எவர் எக்ஸ்பாண்டிங் சிட்டி இது. மக்கள் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமாக நகரமயமாக கொண்டிருக்கும் முதல் மாநிலம் தமிழ்நாடு. வெள்ளக்காரங்காலத்தில் போட்ட ட்ரைனேஜ் சிஸ்டத்தால் எங்களால் வந்து இப்போ சமாளிக்க முடியலன்ற உண்மையை சொல்லிட்டார் நேரு. அப்போ 21லேருந்து அதை நீக்கிறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கான என்ன வேலைகளை நீங்கள் கையில் எடுத்தீங்க? பர்சனலாக பேசும்போது எல்லா அதிகாரிகளும் மந்திரிகளும் மழை ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையை விரிக்கிறாங்க. ஆங்கிலத்தில் சொன்னால் தேர் கீப்பிங் தேர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. சமாளிக்க முடியாது. அப்போ ஒரு மாற்றமும் இல்லை. 2015 ஜெயலலிதா சந்தித்த அதே பிரச்சனையை தான் இன்றைக்கி ஸ்டாலினும் சந்திக்கிறார். அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலை. தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க, அந்த அம்மா திறந்து விடாமல் இருந்தாங்க. இப்போ திறந்து விடுறதால என்ன ஆக போகுது? இந்த கோடை பருவத்தில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கோடை பருவத்தில் நமக்கு தண்ணி கிடைக்காது, தண்ணி பஞ்சம் வரப்போகுது. அப்போ எதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு, எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தைகள்? ஸ்லோகன்ஸ்லேயே தானேங்க. மோடி அங்கே எப்படி ஸ்லோகன்ஸில் வண்டியை ஓட்டுறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் இவர்களும் வண்டியை ஓட்டுறாங்க ஸ்லோகன்ஸில். ஓரணியில் தமிழ்நாடுன்றது ஊரணியில் தமிழ்நாடு தான். முதல்ல ஓரணியில் தமிழ்நாடுன்றதே தப்பு. அது எப்படி எல்லாரும் ஓரணியில் இருக்க முடியும்? எண்ணங்கள் அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில் நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு அவங்க எப்படி வந்து ஒற்றைத்தன்மையை நிரம்ப விரும்புகிறாங்களா? ஓரணியில் தமிழ்நாடு என்பது ஒற்றைத்தன்மையை வேறு வார்த்தைகளில் சொல்கிறனா கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி தான். ஓரணியில் தமிழ்நாட்டில் போய் கட்சிக்காரன் திமுகவில் உறுப்பினராக சேருன்னு சொல்லி பல இடங்களில் இவங்களோட தோழமை கட்சிகளை இவங்களை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. திருத்துறைப்பூண்டி உள்ளலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் பெரிய மோதலே நடந்திருக்கு. ஓகே, மீடியா வந்து திமுக கொத்தடிமையாக இருக்கிறதால அந்த செய்திகளை வந்து வீடியோ ஆடியோவோடு அங்கேருந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஒருத்தம் போடலை. சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா ஹவுஸ் அதை பிக்கப் பண்ணல. அவ்வளவு நேர்மையானவர்களாக, அவ்வளவு ப்ரொஃபஷனல்ஸாக இங்கே இருக்கவனுங்க இருக்காங்க. இது சொன்னால் இவங்களுக்கெல்லாம் கோவம் வருது. அப்போ மக்கள் வந்து மீடியா மேலே இருக்க நம்பிக்கையை இழந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னல் மீடியா மேலே இருக்க நம்பிக்கையை நாரி கிடக்குது. ஒரு வாரமாக எவனாவது ஒருத்தான் இதை பற்றி விவாதிச்சானா? அப்போ இது வந்து எப்படி நீங்கள் ஜெயலலிதா பீரியட்லையாவது விவாதிச்சாங்க, எடப்பாடி பீரியட்லையாவது விவாதிச்சாங்க, அது இல்லையே இப்போ. அப்போ மீடியாவையும் நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிறீங்கன்னா இது வந்து அங்கே டெல்லியில் மோடி என்ன பண்ணுறாரோ அதே தான் இங்கே நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுங்கிறதாங்க. மழைநீர் வடிகாலுங்கிறது எல்லா இடத்துலையும் போட முடியாதுங்க, குறிப்பிட்ட இடத்துல தாங்க போட முடியும் அப்படிங்கிற வாத பிரதிவாதங்களை இப்போது அவங்க சைடில் இருக்கிற நிபுணர்களை வச்சு பேச வைக்கிறாங்களே சார். அது கூலிப்படையை வச்சு பேச வைப்பாங்க. 4000 கோடி எப்படி செலவு பண்ணணும்னு ஒயிட் பேப்பர் வெளியிடுங்க. 2021 ஆட்சிக்கு வந்தோன்னா மிகப்பெரிய படாடோபத்துடன் எடப்பாடி பீரியடில் 2017 21 வரைக்கும் நடந்த எடப்பாடியோட அலங்கோலா ஆட்சியின் நிதி நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு வெள்ளை அறிக்கைன்றதை பிடிஆர் அன்னைக்கு நிதியமைச்சர் வெளியிட்டார்னு. வெள்ளை அறிக்கைன்ற ஒரு கான்செப்டை இருக்குன்றது அன்றைக்கி பெரும்பாலான மக்களுக்கு அன்றைக்கி தான் தெரிய வரும். இந்த 4 வருஷத்தில் வெள்ள நீர் தடுப்பு பணிகளுக்காக 4000 கோடி செலவு பண்ணேன்னு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சோன்னு பேசுகிறீங்களே, நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க.
அவசியமா? கட்டாயம். சத்தியமாக அவசியம், கண்டிப்பாக அவசியம். மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டியா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட அவலங்களுக்கு வந்து வெள்ளை அறிக்கை தேவைன்னா இப்போ இருக்க ஆட்சியாளர்களோட சாதனைகளுக்கும் அவலங்களுக்கும் வெள்ளை அறிக்கை தேவை. நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. நான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ட்ரெடிஷ்னாகவே இதை மாற்றணுன்றேன். எந்த ஒரு அரசு ஆட்சிக்கு வந்தாலும் வந்த உடனே கடந்த ஆட்சியோட அவலங்களை வெளியிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை, ஆட்சியை விட்டு போகும்போது நாங்கள் இதெல்லாம் செஞ்சோன்றது மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை, அதை ஆரம்பிங்க. மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய திமுக திராவிட மாடல் ஆட்சி அதை பண்ண வேண்டியதானே. நீங்கள் 2021 பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் வெளியிட்டது வெள்ளை அறிக்கை, நிதி நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் 4 நாள் பொறுத்து 5 நாள் பொறுத்து தான் நீங்கள் ஒரு வாரம் பொறுத்து பட்ஜெட் போடுறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டு போகுது, அதாவது இந்த லாஸ்ட் லேக் 26 அவங்க ஜெயிக்கலாம் தோக்கலாம், அது ஏன் நமக்கு தெரியாது, மக்கள் முடிவு பண்ணட்டும். இந்த பட்ஜெட்டு கிடையாது, ஜனவரியில் தான் நமக்கு வந்து ஓட்டர் அக்கௌண்ட்டு தான் நம்ம போட போகிறோம். பிப்ரவரியில், மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. பிப்ரவரியில் லாஸ்ட்டு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாலே கூட எனக்கு தெரிஞ்சுன்னா வந்து ஓட்டர் அக்கௌண்ட்டுக்கு முன்னாலே கூட நீ போட்டுரு. நிதிநிலை அறிக்கை பற்றின தமிழ்நாடு அரசோட நிதிநிலை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை தங்கதன் அரசு வெளியிடட்டும். நீங்கள் வந்து இறுதியை சுற்றி உள்ள ஆட்சியாளர்கள்லாம் அதை செஞ்சுட்டு போங்களேன். நீங்கள் தானே இந்த கான்செப்டை கொண்டு வந்தீங்க. கருணாநிதியோ ஜெயலலிதாவோ மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போது முந்தின ஆட்சியாளர்களோட அவலங்களை பற்றி வாய்மொழியாக பேசிட்டு போயிடுவாங்க. எழுத்துப்பூர்வமாக ஆவணமாக அதை பதிவு பண்ணதில்லை. அந்த கான்செப்டை ஆரம்பித்து வச்சது நீங்கள். வெள்ளை அறிக்கைன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தீங்க. எடப்பாடி பீரியடில் எவ்வளோ தூரம் நாடு நாரி போச்சுன்னு இதே வார்த்தைகளை தான் அவங்க மந்திரிங்களும் கட்சிக்காரங்களும் பேசினாங்க. நல்லது. இப்போ உங்கள் ஆட்சியில் எவ்வளோ தூரம் சுபிட்சமாக இருக்குது, அது நாரி போயிருக்கா அல்லது வந்து நலமுடன் இருக்கான்றதை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு புள்ளி விவரங்களோட ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்துட்டு போங்க. அதுதானே லாஜிக்கலி கரெக்டு. செஞ்சுட்டு போங்க. நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க செய்யட்டும். அதே மாதிரி வரும்போது அவங்க கொடுக்கட்டும், போகும்போது அவங்களும் கொடுக்கட்டும். ஆட்சிக்கு வந்த உடனே முதல் பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒரு வெள்ளை அறிக்கை, ஆட்சி முடியும் போது ஓட்டர் அக்கௌண்ட்டுக்கு முன்னால் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போங்க. புதிய விஷயத்தை அமல்படுத்துங்கன்றீங்க. புதிய ஒரு கான்செப்டை கொண்டு வாங்கன்ற நான் ஏன் பதுங்கி ஓடுறீங்க? இப்போ அவங்க கேட்குறாங்கல்ல, எதிர்கட்சியிலேருந்து இப்போ கேட்குறாங்க 4000 கோடி வந்து தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்தில் மட்டும் வெள்ள தடுப்பு பணிகளுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். 4000 கோடி பற்றின ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏங்க வெள்ளக்காரன் காலத்தில் போட்டதை இப்போ ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னா இந்த முதலே சொல்லிட்டு போகலாமேங்க. அவ்வளோ பெரிய பேச்சுன்னா ஒருத்தர் கூட வந்து பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு நீங்கள் பேசுனீங்க 23. எத்தனை வேலை சேரல, அதில் பல பேர் செத்தே போனோம் அந்த நம்பிக்கையில். இன்றைக்கி என்ன நிலைமை ஆகப்போகுது நமக்கு தெரியல. இன்னும் முடியல சீசன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் கார் திருப்பி பிரிட்ஜ் மேலே வச்சுட்டாங்க இன்றைக்கும். ஆமாம், இப்போயும் வருஷம் நடக்குது. முதல்ல தண்டிக்கிறோன்னாங்க, இப்போ தண்டிக்கலாம் முடியாது. எல்லோரும் போய் இன்னமும் ஏங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் பொறுத்தும் வேலைச்சேரி கார் மேலே தான் அந்த உள்ளூர் மக்கள் தங்களுடைய கார்களை பிரிட்ஜு மேலே வைப்பாங்கன்னா அப்போ இந்த ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்குன்றதுக்கு அதுவே அந்த ஒரு புகைப்படம் சாட்சி இல்லையா? எஸ். 4 ஆண்டு ஆட்சி, கார்களே சாட்சி இல்லையா? இது ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய வாக்குறுதிகளை கொடுத்ததால் இந்த 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 விமர்சனங்கள் உங்களுக்கு வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அரசின் மீதான விமர்சனம், எந்த தனிப்பட்ட நபர் மீதான விமர்சனம் கிடையாது. ஆட்சியாளர்கள் மீதான விமர்சனம். இருதய சுத்தியோடு பேசுங்க. சுற்றி எல்லா மீடியா பர்சன்ஸையும் கையில் வச்சுக்கிட்டு, மீடியா ஹவுசஸையும் கையில் வச்சுக்கிட்டு எல்லாரும் உங்களுக்கு ஜால்ரா போடணுன்ற கட்டத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரே ஒரு திருக்குறளை தான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆட்சியாளர்களுக்கு. இடிப்பார இல்லை ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி.